வணக்கம். ஒரு குட்டி கதை. ஒரு தையர் கடைக்காரர் என்ன பண்றாரு, தன்னுடைய கடையில இருக்கும் துணிகள வந்து தைத்துக் கொண்டிருக்கிறார். அத வந்து அவருடைய மகன் வந்து பக்கத்துல உட்கார்ந்துட்டு தகப்பன் வேலை செய்றத வந்து பார்த்துக்கிட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கான். அப்ப என்ன பண்ணாரு, ஒரு புது துணி எடுக்குறாரு. எடுத்து பளபளக்கும் கத்தரிக்கோல எடுத்து அந்த துணிகள துண்டு துண்டா வெட்டுறாரு. வெட்டிட்டு அதுக்கப்புறம் கத்தரிக்கோல காலடியில போட்டுட்டு, தன்னுடைய குல்லால இருந்து ஒரு ஊசி எடுத்து அந்த துணிய தைக்க ஆரம்பிக்கிறாரு. தைத்து முடித்த உடனே அந்த ஊசிய அந்த குல்லால பத்திரப்படுத்தி வைக்கிறாரு. இத பார்த்துட்ட உடனே அவங்க பையன் கேட்கிறான், "அப்பா, விலை உயர்ந்த கத்தரிக்கோல வந்து வேலை முடிஞ்சோனே தூக்கி அலட்சியமா காலுக்கு அடியில போட்டீங்க. ஆனா, இது மதிப்பே இல்லாத ஒரு சிறிய ஊசிய வந்து வேலை முடிஞ்சோனே பத்திரமா படுத்தி வைக்கிறீங்களே, அது ஏன்?" அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப அந்த அப்பா தையர் கடைக்காரர் என்ன சொல்றாருன்னா, "கத்தரிக்கோல் விலை உயர்ந்தது, அழகானது உண்மதான். ஆ கத்தரிக்கோல் எவ்வளோ அழகா இருந்தாலும் அதோட வேலை என்னன்னா துணிய வெட்டுறது. அத பிரிப்பது மட்டும் தான். ஆனா விலை மலிவானது சிறியதாக இருக்கும் ஊசி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த துணிய தைக்கிறதுக்கு, அத சேர்க்கிறதுக்கு பயன்படுது. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, ஊசியோடைய வேலை வந்து சேர்ப்பதும், கத்தரிக்கோலுடைய வேலை வந்து பிரிப்பதும் என்று அவனுக்கு விளக்குறாரு. ஒருவருடைய மதி மதிப்பு வந்து அவருடைய செயலை வைத்து தான் தீர்மானப்படுகிறதே தவிர, அவரோட உருவத்தை வைத்து கிடையாதுன்னு சொல்லிட்டு இந்த பையனுக்கு நீதி சொல்றாரு. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நல்லதே செய்வோம், நல்லவர்களாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.